நிலாச்சோறு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், குரக்கன் மாவையும் வாழைப்பூவையும் வச்சு ஒரு ரொட்டி ஒன்று செய்ய போகிறோம். அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரில் ஒரு கறி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த குரக்கன் மாவோட நாங்கள் வாழைப்பூவை போடுறதுக்கு தாளித்து எடுக்கணும். அதுக்கு நாங்கள் முதல்ல அடுப்பை மூட்டுவோம். அடுப்பில் தாச்சியை வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெயை விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரக்கன் மாவுலேயும் நார்ச்சத்து, விட்டமின் சத்து எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த வாழைப்பூவிலையும் நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. இப்போ இந்த குரக்கன் மாவு எடை குறைக்கிறாக்களோ அல்லது சர்க்கரை நோயாளிகளோ எல்லாரும் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த வாழைப்பூவும் எடை குறைக்கிறாக்கள், சர்க்கரை நோயாளிகள், மிக முக்கியமாக இது பெண்களுக்கு முழுக்க நல்லது. இப்போ பெண்கள மாதவிடாய் காலத்திலேயோ அல்லது கர்ப்ப காலத்திலேயோ எல்லாம் இது சாப்பிட்றது பெண்களுக்கு நல்லம். அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள் அவர்களும் இதை சாப்பிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி எங்களோட உடம்பில் வெள்ளை அணு, சிவப்பணு என்று 2 இருக்குது. அந்த சிவப்பணு குறைஞ்ச ஆக்களும் இந்த வாழைப்பூ, குரக்கன்மா இதுகள் எல்லாம் சாப்பிட்றதால அவர்களுக்கு அந்த சிவப்பு அணு நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய இது இருக்குது. அதே மாதிரி இந்த பச்சை பயிரில் புரோட்டீன் சத்து நிறைய இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிலும் இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு நாங்கள் சாப்பிடக்கல எங்களுக்கு இன்னும் அதிகமான புரதச்சத்து கிடைக்கும். அப்போ இது எல்லாமே ஒன்று ஒத்தது, ஒரு சங்கிலி, தொடர் சங்கிலி மாதிரி ஒன்றோட ஒன்று ஒத்தது. அப்படி இருக்கல எல்லாருமே இதை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கூடுதலாக சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வெயிட்டை குறைக்கிற பிரச்சனையும் இருக்குது, சர்க்கரை வியாதியும் இருக்குது. அப்போ அப்படி இருக்கல நாங்கள் ஒரு காலை உணவாகவோ அல்லது ஒரு மாலை நேர உணவாகவோ இதை நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்கு உடம்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிட்டுது. இதில் நாங்கள் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். அதோட பச்சை மிளகாய், அடுத்து கருவேப்பிலை. இப்போ நாங்கள் பச்சையாகவும் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் வதக்கிட்டு போடேக்க கொஞ்சம் நல்லது. இப்போ இதோட இந்த வாழைப்பூவை நான் கொஞ்சம் மோரும் உப்பும் போட்டு அந்த தண்ணியில் தான் நல்ல குறுநலாக வெட்டி வச்சிருக்கிறேன். அப்போ தான் அது கருக்காது, கயறாமல் இருக்கும். அதை நல்லா புழிஞ்சிட்டு இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். இது கூடுதலாக எல்லாருக்கும் தோட்டம் அல்லது வீட்டில் கூட வாழை மரம் இருக்கும், அங்கே கிடைக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கவும் தேவையில்லை. ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் மிகவும் அதிகம்.
எப்பயுமே நாங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்குகிற பொருளை விட எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய பொருளில் வந்து சத்து அதிகமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துகிறது குறைவாக இருக்கும். ஒரு வாரத்தில் 2 நாளாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வரையாவோ அல்லது ஒரு பால் கறியாவோ எப்படி என்னென்னா வாரத்தில் ஒரு 2 நாளாவது இதை சாப்பிட்றது மிகவும் நல்ல. இப்படி நாங்கள் செய்து கொடுக்க யாரும் அதை பொறுக்கி எறியவும் மாட்டேனோம், கண்டிப்பாக சேர்த்து சாப்பிட்ருவினோம். அப்போ கொஞ்சம் மண்டாலும் அவைக்கு அதில் அந்த சத்து போய் சேரும். நான் கறியாக வச்சு கொடுக்க வேணாமண்டு சைட்டில் ஒதுக்கி விட்டுருவேன். எங்களுக்கு இது பிடிக்காது அப்படி என்று சொல்லி வந்து முன்னைய காலத்தில் எல்லோரும் இப்படி சாப்பிட்டபடியாக நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். இப்போ இருக்கிறவர்கள் வந்து இதை சாப்பிட பஞ்சிப்படுறார்கள். அப்போ நாங்கள் வந்து யோசிக்க வேண்டி இருக்குது. சமைக்கிறதுன்றதை விட இதை பிள்ளைகள் எப்படி இதை தெரியாமல் அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பது என்று யோசிப்பது தான் இப்போ எல்லா தாய்மார்களுக்கும் பெரிய ஒரு விஷயம். யாரை கேட்டாலும் எந்த பிள்ளை அதை சாப்பிடாது, எந்த பிள்ளை இதை சாப்பிடாது அப்படின்னு தான் சொல்லுவினோம். அப்போ அதை சாப்பிட வைக்கிறன்றது எப்படி செய்தால் சாப்பிட வைக்கலாம், எப்படி சுவையாக செய்து கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்படியே இருந்து அடுத்து நாங்கள் இதுக்குரிய கறி வைக்கணும். அதுக்கும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இதில் வந்து சின்ன சீரகம், வாசனைக்கு 2 பிரிஞ்சி இலை, இப்போ இதில் வந்து ஒரு 4 உள்ளியையும் சின்ன வெங்காயத்தையும் தட்டி போட்டால் வாசனை நல்லா இருக்கும். நாங்கள் வெட்டிட்டு போடுறத விட
இப்படி தட்டிட்டு போடேக்க அந்த சாறு வந்து அதில் இறங்கும். இறங்கிக்க எண்ணெயில் பொரியேக்க நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். தான் நாங்கள் எங்களை உரிக்கிற சுவத்துக்காண்டி பெரிய வெங்காயத்தை பாவிக்கிறது. ஆனால் சின்ன வெங்காயம் வந்து சாப்பாட்டுக்கு சுவையும் அதிகம், அதில் ஒரு சின்ன காரத்தன்மையும் இருக்கும். அது நல்லா இருக்கும். இதோட வந்து நீல வாக்கில் வெட்டின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதோட இஞ்சியையும் பூண்டையும் அதில் விழுதாக அரைச்சி வச்சுருக்கலாம். இப்படி ஒரு அரைவாசி வெந்தோடனே இதில் வந்து ஒரு 4 தக்காளி பழத்தை நல்ல நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்துக்கொள்ளும். இதோட கரம் மசாலா, மிளகாத்தூள், எங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம். பார்த்துட்டு பிறகு தேவையான போடலாம். இது ஒரு கொதி விரட்டும் வந்தோடனே நாங்கள் இந்த பயரை சேர்க்கலாம். அதுக்கிடையில் நாங்கள் மாவை குழைப்போம்.
இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்படி ஒரு பக்கம் வச்சுட்டு இதில் வந்து நாங்கள் இந்த பச்சை பயிரையும் போடுவோம். இதுக்கு தேவையான உப்பு, போட்டு இதை ஒரு கிளறிட்டு அப்படியே விட்டோம்னா இது நல்லா அவிஞ்சு வரும். அவிஞ்சு வந்தோடனே பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அவிஞ்சு இப்படி வந்துட்டுது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் இதில் கொஞ்சம் பால், இப்படி உங்களுக்கு பால் விட விருப்பம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு உங்களுக்கு இது கறியாக வேணுமோ குழம்பாக வேணுமோ உங்களுக்கு ஏற்ற பக்குவத்தில் நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ளலாம். இந்த குரக்கன்மா ரொட்டி வந்து கொஞ்சம் அந்த வரட்டுத்தன்மை மாதிரி இருக்கும். அப்படி இருக்க இதை வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணித்தன்மையோடு இப்படி வச்சா அது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கல எங்களுக்கு சரியா இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது. நல்லா முளையெல்லாம் அப்படியே பருவமாக வெஞ்சிருக்கு, கரையாமல் முழுசாகவும் இல்லாமல். இப்போ நாங்கள் கறியை இறக்கி இதில் அப்படி வைப்போம். மூடி விட்டால் நல்ல வாசம் அதுக்குள்ளேயே இருக்கும். அடுத்து நாங்கள் ரொட்டியை போடலாம். இதுக்கு வந்து அடுப்பு கிணக்க எரிக்கக்கூடாது, அளவாக தான் எரிக்கணும். இப்போ நாங்கள் கல் காஞ்சோன்னா ஒரு ரொட்டியாக தட்டி எடுக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே நாங்கள் ஒரு குட்டி கதை பார்க்குறோம். நாங்கள் இன்றைக்கும் அதே மாதிரி இந்த ரொட்டி சுடுற நேரத்தில் குட்டி கதையை பார்ப்போம்.
ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அவரும் அவற்ற மனைவியுமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சினோம். அவைக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ சில நேரத்தில் கவலைப்படுவினம், தங்களுக்கு குழந்தைகள் இல்லை என்று. அதை எப்படி அவைகள் சமாளித்து கொள்ளுவினம் என்று சொன்னால், அந்த பெரியவர் சொல்லுவார், உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நாங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டோட குழந்தைகள் அப்படி என்று சொல்லி என்று தங்களை தாங்களே சொல்லி சமாளித்து கொள்ளுவினம். அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வர காலத்தில் அவருக்கு காசாலேயோ சொத்து பத்தாலேயோ எந்தவித ஒரு குறையுமே இல்லை. மற்றபடிக்கு நல்ல தொழில் வியாபாரம், நல்ல மனைவி, நல்ல வீடு வாசல், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வந்துச்சினோம். திடீரென்ற ஒரு நாள் உடல் நலம் சரியில்லாமல் போகவும் அவருடைய மனைவி இறந்து விட்டார். இறந்தோடனே இவியல் ஒருவர் நல்ல பாரப்பாடாக இருந்தவியல் தானே. அப்போ திடீரென்று அந்த மனைவி இறந்ததும் அவரால் தனியாக அந்த வீட்டில் வாழ முடியல. 2 பிள்ளைகளும் இல்லை, மனைவியும் இறந்தோடனே தனியாக அந்த வீட்டில் இவரால் அதை தாங்கி கொள்ள முடியல. அப்போ இவேண்ட கிராமத்துக்கு அடுத்த கிராமத்தில் இவேண்ட தூரத்து சொந்தம் ஒரு ஆக்கள் இருந்தவியல். அவியல் கொஞ்சம் சரியான வறுமை. அப்போ அந்த வறுமையால் அவர்களுக்கு 4-5 பிள்ளைகள். அப்போ அவைக்கு சாப்பாடும் கொஞ்சம் கஷ்டம். அப்போ அப்படி இருக்க இவர் போயிட்டு கேட்குறார், இப்படி நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு வீட்டை இருந்தால் ஒரே மனைவியோட ஞாபகமாகவே இருக்குது, உங்களோட பிள்ளைய என்னோட விடுங்கோ, நான் வச்சு வளர்க்குறேன்னு சொல்ல. அப்போ அவையலும் யோசனை பண்ணிவிட்டு சரி என்று சொல்லினோம். சொன்னால் இவர் என்ன செய்கிறார், அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் அந்த பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அந்த பிள்ளைண்ட படிப்பு செலவு, அந்த பிள்ளைக்கு வேணுமான உடுப்பு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து தண்டை பிள்ளைய எப்படி வளர்ப்பாரோ அதை விட மேலால் அந்த பிள்ளைய நல்ல மாதிரி வச்சு வளர்க்குறார். வளர்த்து கொண்டு வரைக்குள்ள அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய படிப்பெல்லாம் படித்து மிகவும் ஒரு கெட்டிக்கார பையனாக அவனுக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தோட வேலையும் கிடைக்கிது. அது வரைக்கும் அவன் நல்ல பாசமாக இருந்தவன். அவன் அம்மா அப்பாவை விட இந்த பெரியவர் மேலே அவன் நல்ல விசுவாசமாகவும் பாசமாகவும் இருந்தவன். ஆனால் அவனுக்கு இந்த நல்லா படித்து நல்ல வேலையெல்லாம் கிடைச்சி கை நிறைய சம்பளம் எல்லாம் வந்தோன்னே இவனுடைய குணம் அப்படியே மாறிட்டது. தான் தன் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டேன், இனி எனக்கு ஒரு தரையும் தேவையில்லை அப்படி என்ற மாதிரி ஒரு மனோநிலைக்கு அவன் வந்துட்டு ஒரு நாள் என்ன செய்தான், இந்த பெரியவர் இப்போ நல்லதுக்காக சொல்லுவார், தம்பி இப்படி செய்யாதீங்கோ, தம்பி அப்படி பண்ணுங்கோ அப்படி என்று சொல்லவும் ஒரு நாள் அவனுக்கு அது பிடிக்கல. சொன்னான், இனிமேல் நான் வளர்ந்துட்டேன், எந்த வேலையை எனக்கு பார்க்க தெரியும், நீங்கள் எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல வேணாம் அப்படி இப்படி என்று சொல்லவும் அவருக்கு கொஞ்சம் மனதுக்கு வேதனையாக போச்சுது. பிறகும் இருந்து யோசிச்சு பார்த்தார், சரி அவனுக்கு ஏதோ வேலை டென்ஷன் போல், அதில் தான் அவன் அப்படி சொல்கிறான், அவனுக்கு ஏதோ வேலை டென்ஷன் போல் அதுதான் அவன் அப்படி சொல்கிறான் என்று ஒரு அலட்சியமாக அவர் அதை நினைத்து விட்டார். பிறகு பார்த்தா மறுநாள் அவன் சொன்னான், எனக்கு எந்த வேலை தெரியும், நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, நான் தனியாக போப்பறேன் அப்படி என்று சொல்லிட்டு தண்ட உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் தனியாக சென்று விட்டான். அப்போ இவரால் கொஞ்சம் கூட அதை ஜீரணிக்க முடியவில்லை. ஏனென்றால் தான் சொந்த பிள்ளையை விட மேலால் அந்த பையனை வச்சு பார்த்த நான் எந்த குறையும் விடையில்லை, எதுவும் செய்யலை, என்னத்துக்காக அவன் இப்படி செய்கிறான் அப்படி என்று நினச்சி மிகவும் சோர்ந்து போய் அழுது கொண்டு ஒரு கதிரையில் இருக்கிறார். அப்படி சோர்ந்து போய் அழுது கொண்டு அந்த கதிரையில் இருக்கவும்
அவற்றை வீட்டில் ஒரு மாமரம் ஒன்று இருக்குது. அந்த மாமரத்தில் வந்து பார்த்திங்களன்னு சொன்னால் ஒரு காகம் வந்து கூடு கட்டி இருக்குது. அந்த காகத்தின் கூட்டில் வந்து குயில் வந்து முட்டை இட்டுட்டு போகுது. ஏன்னா குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது. அப்போ குயில் வந்து முட்டை இட்டுட்டு போகுது. காகம் என்ன நினைக்குது, இது தன்னோட முட்டை தான் என்று நினைத்து அந்த குயிலோட முட்டைகளையும் வந்து அடகாத்து நல்லா வளர்த்து விடுகுது. அந்த குயிலுக்கு வந்து சின்னதாக சிறகு முளைச்சதும் அது என்ன செய்யுது, அது காகத்தை விட்டு பறந்து போயிடுது. அப்போ உடனே இவர் தன்னைத்தானே சமாளித்து கொள்ள வேணும் தானே. அப்போ என்ன நினைத்தார்ன்னு சொன்னால், காகம் எப்படி குயிலில் முட்டையை வச்சு வளர்த்து இதண்டி விடவும் குயில் சிறகு முளைத்து பறந்து போகுதோ அதே மாதிரி தான். ஆனால் அது வந்து பறவைகளோட இயல்பு நிலை, கடவுளாலே படைக்கப்பட்டது, சிறகு முளைத்ததும் பறக்க வேண்டும் என்றது. ஆனால் மனிதர்களாகிய எங்களுக்கு வந்து அப்படி இல்லை. எங்களுக்கு வந்து என்ன இருக்குது, செய் நன்றி மறக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல பழக்கம் எங்களுக்கு இருக்க வேணும். ஆனால் அது மிகவும் குறைவு எல்லார்ட்டையும். அப்போ இவர் தன்னைத்தானே அப்படியே சமாளித்து கொண்டு இருக்கவும் அவருடைய ஒரு சிநேகிதர் வந்தார். அப்போ சிநேகிதர் வரவும் என்ன அப்படி சோர்வாக இருக்கிறேன்னு கேட்க அவரும் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அப்போ அவர் சொன்னார், சரி நீ வருத்தப்படாத, இதுதான் இப்போ இருக்கிற மனிதருடைய இயல்பு. எங்களுக்கு ஏதாவது ஆக வேணும் ஒருவரால் என்று சொன்னால் சுயநலமாக அவர்களிடம் இருந்து நாங்கள் அன்பை காட்டி பெற்றுக்கொள்ளுவோம். எங்களுடைய தேவை முடிந்ததும் நாங்கள் அவர்களை தூக்கி எறிந்து விடுவோம். அது வந்து மனிதர்களுடைய இயல்பு. ஆனால் அது வந்து மிகவும் ஒரு கூடாத பழக்கம். எவ்வளவு பெரிய ஒரு பதவியில் இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு ஒரு பெரியவர்களாக இருந்தாலும், எங்களை பெற்ற அம்மா அப்பாவோ அல்லது எங்களை வளர்த்த அம்மா அப்பாவோ அல்லது எங்களுக்கு நல்வழி காட்டியவர்களோ அல்லது எங்களை இவ்வளவு தூரம் படிப்பித்து வந்த ஆசிரியர்களோ அவர்களை எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஒரு காலமும் மறக்கவும் கூடாது, அவர்களை தூற்றவும் கூடாது. அதுதான் மிகவும் ஒரு நல்ல பண்பு. எவ்வளவு நாங்கள் சம்பாதிக்கலாம், என்னவும் செய்யலாம், ஆனால் நல்ல ஒழுக்கமும் நல்ல பண்பும் இருந்தால்தான் அவன் நல்ல மனிதன். இது வந்து காகம் அடைகாத்து குஞ்சு பொறித்த குயில் போல அவன் பறந்து போய்விட்டான் என்று நினைத்து கொண்டு நீ உன்னை சமாதானப்படுத்தி கொண்டிரு அப்படி என்று சொல்லி அவர் ஆறுதல் சொன்னாராம். அதே மாதிரி தான் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேணும். நாங்களும் அதை அறிந்து கொள்ள வேணும். வாழ்நாளில் எங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எங்களுக்கு உதவி இருப்பார்கள். அந்த நன்றியை வந்து நாங்கள் ஒரு காலமும் மறக்கக்கூடாது. அப்படி மறந்தால் நாங்கள் மனிதர்களே இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த குட்டி கதையை இத்தோடு முடிக்கிறேன். உங்களுக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்போ நான் இந்த காகத்தை பற்றி சொன்னானேன்னா, இப்போ நான் இது சமைக்கிற நேரத்தில் எங்களோட வீட்டுக்கு மேலேயும் காகம் ஒன்று கூடு கட்டி இருக்குது. அதை பார்க்கவும் தான் இந்த கதை ஞாபகம் வந்தது. அப்போ நாங்களாக இருந்தேன்னா யாராக இருந்தேன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வாழ்நாளில் உதவியவர்களை நாங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அதுதான் மனிதனுடைய நல்ல பண்பு. குரக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ நாங்கள் கொஞ்சம் சிறிய தீயில் வச்சு கொஞ்சம் கூடுதல் நேரம் வேக விட்டால் தான் அது வேகும். அப்படி இல்லாட்டி அரவு கடலில் இருந்தால் எங்களுக்கு வயிற்றில் வந்து செமியாம மாதிரி வரும். இதேமாரி முந்தியங்கட வயசான அம்மாக்கள் அப்பம்மாக்கள் தோசை சுரேக்க இப்படி தடியில் கட்டி செய்வின. இது எல்லாம் நாங்கள் இப்போ திருப்பி செய்யக்கில்லையும் இவ்வளவு தான் விலை உயர்ந்த சமையலறை இப்போ வந்தாலும் இப்படி ஒரு
இயற்கையான காற்று, குருவிகள சத்தம், இந்த விறகடுப்பு அதில் சமைக்க எங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும். இப்படி செய்து சுற்றி வர எல்லாரையும் இருத்தி வச்சு சுட சுட நாங்கள் சாப்பிட கொடுக்கல, அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் இதே மாதிரி மிச்சம் எல்லாத்தையும் சுட்டெடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து ஆரோக்கியமாக சாப்பிட வேணும். மாறாத பாரம்பரியம், குறையாத ஆரோக்கியம், நம்ம நிலாச்சோறு. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.